கல்பாக்கம் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச்சில் வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தது. அதில் ஃபார்மசிஸ்டோடைய ரிசல்ட் மட்டும் இன்னும் வெளியிடாமல் இருந்தாங்க. அதை இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் லாஸ்ட் வீடியோலையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 2 கேஸில் ஒரு கேஸ் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னொரு கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரிசல்ட் சீக்கிரம் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது லேட்டஸ்ட் நோட்டீஸ் தான் வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் யாரெல்லாம் வந்து ஸ்டேஜ் அதாவது லெவல் 3 ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அவங்களுடைய லிஸ்ட்டும் எந்தெந்த கேண்டிடேட் எந்தெந்த டேட்ஸில் வந்து அவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் லிஸ்ட்டு மற்றும் ஷெட்யூல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ப்ளஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்களோ எக்ஸாம் அட்டன் பண்ண 2604 கேண்டிடேட்ஸுடைய மதிப்பெண் பட்டியலும் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த மார்க் லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றது. சரிங்களா. ஐஜி கேரோடைய அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அதில் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது சீரியல் நம்பர் 3ல் வந்து 2 லிஸ்ட் வந்து இங்கே இருக்கும். கன்சாலிடேட் மார்க்ஸ் லிஸ்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்பியர்டு லெவல் 1 அண்ட் லெவல் 2 ஆன்லைன் எக்ஸாம் ஃபார்மசிஸ்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து கன்சாலிடேட் மார்க்ஸ் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கன்சாலிடேட் மார்க் லிஸ்ட் வந்து இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி இருக்கும், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். அடுத்தது அதுக்கு கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் அண்ட் ஷெட்யூல் ஃபார் லெவல் 3 ஸ்கில் டெஸ்ட் ஃபார் ஃபார்மசிஸ்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்ற லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா இந்த லிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா. இப்போ 2த்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். இதுதான் வந்து கன்சாலிடேட்டட் மார்க் லிஸ்ட் ஆஃப் லெவல் 1 அண்ட் லெவல் 2 ஆன்லைன் எக்ஸாம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் பி அகெயின்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்து நேம் அதாவது கேண்டிடேட்டுடைய ஏஆர்என் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, கேட்டகரி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டா எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும். ப்ரிலிமினரி வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்களா இல்லையா, அதாவது 2 ஸ்டேஜ் நடந்தது இல்லையா, அந்த 2 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு லெவல் கிளியர் பண்ணால் தான் அவங்களுடைய செகண்ட் லெவலுடைய பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. லெவல் 1 வந்து ப்ரிலிமினரி அது குவாலிஃபை ஆகியிருந்தால் மட்டும்தான் எஸ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட்டு இதில் அதாவது அட்வான்ஸ்டு வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி இதுலேயே வந்து மார்க்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதில் எஸ் அப்படின்ற மாதிரி தான் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய கரெக்டான மதிப்பெண் எவ்வளவு, ப்ரிலிம்ஸில் ராங் ஆன்சர் எவ்வளவு, கரெக்டான மார்க்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, டிடக்ஷன் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, நெட் மதிப்பெண். சரிங்களா. டோட்டலாக இது எல்லாமே கால்குலேட் பண்ணி அதாவது ஒவ்வொரு கரெக்டானதுக்கும் 3 மதிப்பெண் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 மதிப்பெண் மைனஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக நெட் எவ்வளோ மதிப்பெண் வந்து ப்ரிலிம்ஸில் எடுத்திருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டும் அதனுடைய பர்சன்டேஜும் உங்களுடைய பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ப்ரிலிம்ஸில் உங்களுடைய செப்பரேட்டாக ஒவ்வொரு அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸு, சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் 3 டாபிக் இருந்தது இல்லையா, அந்த 3 டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இது வந்து இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அதாவது லெவல் 2 டீட்டெயில்ஸ் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டான கொஷின்ஸு, அதில் எவ்வளோ ராங் கொஷின்ஸு அப்படின்றதும் அதனுடைய மதிப்பெண் டிடக்ஷன் வந்து எல்லாம் போக கடைசியாக வந்து உங்களுடைய நெட் மார்க்ஸும் அதனுடைய பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு மெரிட்டு. சரிங்களா. இந்த மெரிட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இப்போது அந்த 70 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்றது எஸ்னா எஸ் இல்லைனா நோ. சரிங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா என்ன கேட்டகரியில் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, என்ன க்ரைட்டீரியாவில் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கும் அதற்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதற்கான ப்ரூஃபு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா. அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் அட்வான்ஸ் டெஸ்ட்டில் வந்து கேட்குறீங்களா அப்படின்றதும் கேட்டிருப்பாங்க. அட்வான்ஸ் டெஸ்ட்டை வந்து குவாலிஃபை இந்த எஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் வந்து அட்வான்ஸ் டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ். சரிங்களா. இது மாதிரி டோட்டலாக வந்து 2604 கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட்டு வந்து இதில் இருக்குது. அவங்களுடைய மதிப்பெண் பேஸ் பண்ணி
உங்களுக்கு 1 by 1 எல்லாருடைய லிஸ்ட்டும் இருக்குது. யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் சரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அட்வான்ஸ் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கீங்களா இல்லையா, எவ்வளோ அட்வான்ஸில் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 2604 கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட்டு இதில் மொத்தமாக இருக்குது. அவங்க என்னென்ன கேட்டகரி, அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் கிளியராக அது மாதிரி இல்லையா அப்படின்றதையும், ஃபைனல் அட்வான்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இங்கே நோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? இதுதான் வந்து டோட்டல் லிஸ்ட்டை பார்க்குறது, கன்சாலிடேட்டட் மார்க்ஸை வந்து பார்க்குறதுக்கான பிடிஎஃப் இதுதான் வந்து இன்னொரு பிடிஎஃப். இதில் யாரெல்லாம் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள், அவங்களுடைய நேமு, என்னைக்கு அவங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ற ஷெட்யூலும் வந்து இதில் இருக்குது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 1 அதாவது ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, லெவல் 2 அட்வான்ஸ் டெஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது ஸ்கில் டெஸ்ட்டு லெவல் 3க்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற லிஸ்ட்டும், அது ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு டோட்டலாக வந்து 70 பேர் வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. அந்தந்த கேட்டகரி, அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய 70 பேரில் ஃபஸ்ட்டு ஒரு 24 பேருக்கு வந்து டிசம்பர் 18ஆம் தேதி வந்து அவங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 24 பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 24 பேருக்கு வந்து 18 டிசம்பர் 2024. சரிங்களா? டிசம்பர் 18ஆம் தேதி. அடுத்து இருக்கக்கூடிய 24 பேர், அதாவது அப் டு 48, சரிங்களா, சீரியல் நம்பராக 48 வரைக்கும் உங்களுக்கு வந்து டிசம்பர் 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் வந்து 22 கேண்டிடேட்ஸ், அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய 70ல் ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு டிசம்பர் 20ஆம் தேதி ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குது. சரிங்களா? எந்த இடத்துல ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ தான் ஸ்கில் டெஸ்ட்டு. எங்கே நடக்குது, பிளேஸ் வென்யூ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம், டிஏஇ கெஸ்ட் ஹவுஸு, டிஏஇ டவுன்ஷிப், கல்பாக்கம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு 603102 அப்படின்ற இந்த அட்ரஸில் தான் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ, அதாவது லெவல் 3 ஸ்கில் டெஸ்ட்டு நடக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. சரிங்களா? ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ஒரு செட்டு ஜெராக்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. 9 மணிக்கெலாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கேண்டிடேட்டுக்கு எந்த டேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். வேறு எந்த டேட்டுக்கும் மாறி ஷிஃப்ட் ஆகி நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது. அந்தந்த டேட்டில் தான் வந்து உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும். சரிங்களா? அந்த செலக்டட் இந்த 70 பேருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுடைய அட்மிட் கார்டு வந்து இன்னும் கூடிய விரைவில் அவங்களுக்கு மெயிலில் உங்களுக்கு அல்லது உங்களுடைய லாகின்ல வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அது எப்படி இருக்கும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ஷார்ட் டியூ கோர்ஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து லிஸ்ட்டு. இதிலேயே 70 பேர் அப்படின்றதையும் இதில் என்னென்னலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இதில் முன்னாடியே நமக்கு தெரியும் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 5ல் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா? லெவல் 5ல் இருக்கிறது. இனிஷியல் பே வந்து 29,200 ஸ்டார்ட் ஆகும். 14 வேக்கன்சி இருக்குது, 14 வேக்கன்சி இதில் டோட்டலாக இருக்குது. சரிங்களா? இதில் 14 வேக்கன்சிஸ்க்கு எந்தெந்த 14 வேக்கன்சிஸில் உங்களுக்கு கேட்டகரி வைஸ், அதாவது 14ல் யூஆரில் 8, ஓபிசியில் 5, எஸ்சியில் ஒரு வேக்கன்சி. சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த 14 வேக்கன்சியில் ஒவ்வொரு வேக்கன்சிஸுக்கும், அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது வந்து 4 அல்லது 5 பேர் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 14 வேக்கன்சி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேக்கன்சிஸ்க்கும் 5 பேர், அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் வந்து போட்டி போடுற மாதிரி கணக்கு. அதனால் 70 பேர் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 5 பேர் அப்படின்ற மாதிரி இருந்தால் 70 பேர் வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட். சரிங்களா? இவங்களில் வந்து 14 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுலேயும் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு லெவல் 3, அதாவது ப்ரிலிமினரி 1, அட்வான்ஸ் டெஸ்ட்டு வந்து 2,
ஸ்கில் டெஸ்ட்டு இல்லைனா ட்ரேடு. இந்த ஃபார்மசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு தான், ட்ரேடு கிடையாது. ப்ரிலிமினரி வந்து முன்னாடியே நம்ம பார்த்தது தான். ஆல்ரெடி 10 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் இதில் வந்து 10. இதில் வந்து ஒவ்வொரு கரெக்டானதுக்கும் 3 மதிப்பெண் போட்டுருவாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒரு மதிப்பெண் மைனஸ் ஆகும். இதே வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 மதிப்பெண் கொடுப்பாங்க. நெகட்டிவ் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மதிப்பெண் நெகட்டிவ் வரும். 50 டிபார்ட்மெண்ட், அதாவது ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து அதில் இருந்திருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ரெண்டுத்துலேயும், அதாவது லெவல் 1 லெவல் 2 ரெண்டுத்துலேயும் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு தான் லெவல் 3 ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சரிங்களா? இது வந்து ஸ்டேஜ் 2ல் எடுத்த மதிப்பெண். சரிங்களா? அவங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது தான், லெவல் 2ல் எடுத்த டாப், அதாவது 4 to 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதில் இப்போ நம்ம 5 டைம்ஸ் எடுத்திருக்காங்க. சரிங்களா? டாப் 70 அந்தந்த கேட்டகிரி வைஸில் இப்போ ஒரு எஸ்சி போஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ்சியில் 5 பேர் எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 5. ஓபிசியில் 2 போஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டா, அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 5 அப்படின்னா 10 பேர் வந்து அந்த 2 போஸ்ட்டுக்கு போட்டி போடுவாங்க. அந்த மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கோ நோ கோ பேசிஸில். சரிங்களா? கோ நோ கோ பேசிஸ் அப்படின்னாலே என்னென்னா, அது வந்து மார்க்ஸு வந்து அலாட் பண்ண மாட்டாங்க. மார்க்ஸு வந்து உங்களுக்கு மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு மெயினாக குவாலிஃபைங் இன் நேச்சர். சரிங்களா? நீங்கள் அதை கிளியர் பண்ணால் மட்டும் போதும். அதாவது குவாலிஃபைங் நேச்சர்னால் நீங்கள் வந்து அவங்க கேட்குறதுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். பேசிக்காக உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அதில் எவ்வளோ கிளியர் கட்டாக நீங்கள் வந்து கிளியராக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும், அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் எவ்வளோ உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்தும் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது நோ கோ நோ அப்படின்றது வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தானே தவிர மித்தவதையும் வந்து உங்களுக்கு மதிப்பெண் வந்து போட்டு அதுலேருந்து யார் டாப் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கிளியராக இல்லையா அப்படின்றது மட்டும்தான். சரிங்களா? அந்த பேசிஸில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து மெரிட் பேஸில் தான் வந்து ஸ்டேஜ் 2ல் மெரிட் பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு கோ நோ கோ அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா, உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் எவ்வளவு இருக்குது, உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத அவங்க அசஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10 கொஷின்ஸ் அளவுக்கு கேட்டு அது பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத இன்டர்வியூ பேனல் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எங்கே முடிச்சிங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஜென்ரலாக உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. எங்கே முடிச்சிங்க, எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, எந்த இன்ஸ்டியூட் முடிச்சிருக்கீங்க, அப்படி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை பற்றின உங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தான் கேட்பாங்களே தவிர ரொம்ப இன்டெப்த்தாலாம் வந்து எதுவும் இருக்காது. பேசிக்காக இருக்கக்கூடியது தான் உங்களுடைய ஆட்டிடியூடு. அதே மாதிரி நீங்கள் இந்த ஜாபுக்கு ஃபிட்டாக இல்லையா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அதாவது எலிஜிபிளாக இல்லையா, அது வந்து எந்த பேசிஸில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 2ல் எடுத்த மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி மெரிட் அரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் யாரெல்லாம் வந்து கோ நோகோவில் கோ அப்படின்னா குவாலிஃபைடு அப்படின்னு அர்த்தம், நோகோ அப்படின்னா நாட் குவாலிஃபைட், அதில் குவாலிஃபையர் கேண்டிடேட்ஸில் தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தது செலெக்ஷனுக்கு. சரிங்களா? இப்படி தான் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு வந்து இருக்கும். ஆல்ரெடி அட்டன் பண்ணி ரிசல்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. அவங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டு டேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு போய் அட்டன் பண்ணுங்கள். அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை கண்டிப்பாக வந்து அப்டேட் கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதர் மாதிரியான கவர்மெண்ட், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். நன்றி.